வணக்கம். இன்று கோவை மாவட்ட புலாளர் சங்கத்தின் 18வது தேர்தல் பொறுப்பாளர்கள் தேர்வு இன்று பேரூர் புலாளர் திருமண மண்டபத்தில் தற்பொழுது இனிதே நடைபெற்றுள்ளது. புதிய பொறுப்பாளர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது பொறுப்பு ஏற்றுள்ளார்கள். இந்த புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஒட்டுமொத்த புலாளர் சமுதாயத்தின் சார்பாக மத்திய மாநில அரசுகள் எல்லாம் நமக்கு என்னென்ன சலுகைகள் செய்ய வேண்டும் என நாம் இதன் வாயிலாக கூறிக்கொள்கின்றோம். நமது குலத்தொழிலான மண்பாண்டம் செய்துவதற்கு உண்டான அனைத்து சலுகைகளையும் நமது மத்திய மாநில அரசுகள் செய்து தர வேண்டும். மேலும் களிமண்ணாலான பொருட்கள் வெளியிடத்தில் அல்லது வெளிநாட்டில் விற்பனை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்குண்டான வரி விலக்கு அளிக்க வேண்டும். மேலும் இந்த களிமண்ணாலான பொருள்களுக்கு, ஆபரண பொருள்கள் மற்றும் பிற பொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஜிஎஸ்டி வரி விதியும் நீக்க வேண்டும். மற்றும் பல்லாண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த குளம் இருந்த காலத்திலிருந்து குளத்தொழில் செய்வதற்காக எங்களது குலமக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்றாக வசித்து அந்த குளத்தொழிலை செய்து வந்தார்கள். தற்பொழுதும் குளத்தொழிலை கிராம பகுதியில் உள்ள எங்களது அன்பு சொந்தங்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் பல ஆண்டுகளாக தங்களால் செய்யப்பட்ட மட்பானைகளை சுடுவதற்காக சூளையை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த சூளையானது ஒரு அரசின் புறம்போக்கு இடத்திலிருந்து தற்பொழுது பல 100 ஆண்டுகளாக எங்களது சமுதாய இனத்தவர்களின் அனுபவ சுவாதீனத்தில் உள்ளது. இந்த இடமானது தற்பொழுதும் எங்கள் அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே அந்த இடத்திற்கான பட்டா வழங்குவதற்கு நமது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உள்ள அரசானது உடனடியாக ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள புலாள சொந்தங்கள் எங்கெங்கெல்லாம் மட்பாண்டம் செய்து சூளைக்காக பயன்படுத்தி வருகிறார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் ஒரு பட்டா வழங்க அரசு உத்தரவிட வேண்டும். அதுபோல நமது மாநில அரசு பொங்கல் விழாவிற்கு பொங்கல் செய்வதற்காக பச்சரிசி, இனிப்பு, வெல்லம், கரும்பு ஆகியவை எல்லாம் கொடுத்து நமது தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடும்படி நம்ம எல்லாம் செய்து வருகின்றது. அதில் எங்களது இனத்தின் கோரிக்கை என்னவென்றால், நமது பன்னெடுங்காலமாக நாம் எல்லாம் மட்பாண்டம் பயன்படுத்தி வந்தோம். இன்றும் கிராமப்புறங்களில் பொங்கல் வைப்பதற்கு மண்பானையைத்தான் உபயோகப்படுத்தி வருகின்றார்கள். மேலும் மண்ணாலான அடுப்பையும் உபயோகப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே விவசாயிகளிடமிருந்து வெல்லம் தயாரிக்கும் தொழிலாளர்களிடமிருந்து நமது அரசு எவ்வாறு அப்பொருளை எல்லாம் கொள்முதல் பெறுகின்றதோ அதே போல எங்கள் தொழில் செய்கின்ற ஏழை எளிய மக்களிடமிருந்து அதை எங்களது சங்கம் மூலம் முறைப்படுத்தி கொள்முதல் செய்து தமிழக மக்களும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் பொங்கலை எங்களது புது பானைகளும் புது அடுப்பு கொண்டு செய்வதற்கான ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட்டு வரும் பொங்கல் தினத்திலேயே அவ்வாறு சிறந்தால், அவ்வாறு ஆணை வெளியிட்டால் எங்களது இன மக்களெல்லாம் ஒரு சிறப்பான பொருளாதார நிலையை அடைவார்கள். மேலும் இந்த அமைப்பானது கடந்த 52 ஆண்டுகளாக நடந்து வருகின்றது. தற்பொழுது 53வது ஆண்டு. தற்பொழுது இந்த மாவட்ட மன்றமானது ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளது. அதாவது தற்பொழுது இருந்து வரும் நவீன யுகத்திற்கு ஏற்ப நாங்கள் கோவை மாவட்ட புலாளர் சங்கம் 2.0 என்ற ஒரு செயல் திட்டத்தை இந்த புதிய நிர்வாகிகள் அறிவிக்கின்றார்கள். அதாவது மாவட்ட மன்றத்தின் அனைத்து செயல் தரவுகளும் கணினிமயப்படுத்தப்படும். இளம் தலைமுறையினரை மாவட்ட மன்றத்தின் செயல்பாடுகளில் கொண்டு வருவதற்குண்டான முழு முயற்சியும் இந்த நிர்வாகம் எடுக்கும். மேலும் அனைத்து எங்களது மாவட்ட மன்றமானது திருமண தகவல் மையத்தை நடத்தி வருகின்றது. அந்த திருமண தகவல் மையமானது இனி ஆன்லைன் முறைப்படிப்படுத்தப்படும். எங்களது மன்றத்தின் செயல்பாடுகள், வரவு செலவு திட்டங்கள் எல்லாம், வரவு செலவு கணக்கு அறிக்கைகள் எல்லாம் ஆண்டொரு முறை எங்களது பொதுக்குழுவில் சமர்ப்பித்து நாங்கள் ஏற்பு பெற்று வருகின்றோம். இந்த நிர்வாகமானது இனி மாதந்தோறும் வருகின்ற அந்த மன்றத்தின் வரவு செலவு கணக்குகளை எங்களது குலால சொந்தங்கள் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கு
தெரியப்படுத்துவோம். மேலும் நிர்வாகத்தில் தூய்மையை ஏற்படுத்துவோம், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவோம். எங்களது மாவட்ட அமைப்பிற்கு இமெயில் முகவரியை ஏற்படுத்த உள்ளோம். மாவட்ட அமைப்பிற்கு வெப்சைட் ஒன்றை துவங்க உள்ளோம். டேட்டாபேஸ், அதாவது எங்களது சமூகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைவரது பெயர், முகவரி, விலாசம் ஆகிய தொழில், அவர்களுடைய குழந்தைகள், கல்வி ஆகிய அனைத்தையும் சேர்த்து கோவை மாவட்டத்தில் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு டேட்டாபேஸ் தயாரிக்கும் திட்டத்தை வைத்துள்ளோம். மேலும் 52 ஆண்டுகளாக மாவட்ட தரவுகள் எல்லாம் மாவட்டத்தில் நடந்த அனைத்து செயல்பாடுகளும், விழாக்களும், அதனுடைய புகைப்படங்களும் மற்றும் அனைத்து தொகுப்பு தஸ்தாவேஜுகளும் இனி தரவுகள் எல்லாம் ஆன்லைன் படுத்தப்படும். அதாவது அதெல்லாம் எங்களது மாவட்ட மன்றத்தின் வெப்சைட்லேயே தெரியும்படியான நடவடிக்கை ஏற்படுத்தியுள்ளோம். அது இந்த செயல்பாடுகள் எல்லாம் என்னவென்றால், எங்களது சமுதாயம், மக்கள் எங்களது சமுதாய இந்த நிர்வாகத்தின் செயல் திட்டங்களை தங்களது வீட்டிலிருந்தே உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் இதுபோன்ற பல சிறப்பு திட்டங்களை செய்துள்ளோம். மேலும் கல்வி, பொருளாதார ஆகிய குலாளர் மக்களின் கல்வி, பொருளாதார, சமூக வளர்ச்சிக்கு 52 ஆண்டுகளாக இந்த சங்கம் எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதோ அதை தொடர்ந்து எங்களது மக்களின் சமூக, பொருளாதார, கல்வி மேம்பாட்டிற்கு இந்த நிர்வாகமானது சிறப்பாக பணியாற்றும் என்பதை இந்த வேளையில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.